Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Express.js சீரீஸில் நம்ம திரும்ப வந்து மிடில் வேரை ரீவிசிட் பண்ண போகிறோம். அண்ட் ரிடண்டண்ட்டாக இருக்கிற கோடை வந்து கொஞ்சம் மிடில் வேர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன் ஆப்பை. ஸோ npm run start dev. ஃபைன். சரி, இப்போ நான் வந்து இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம ஒரு விஷயத்த காமனாக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த யூஆர்எல்ல இருந்து ஐடி எடுத்து அதை நாட்ட நம்பரான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு கரஸ்பாண்டிங் யூசர் எடுக்கிறது, இதை வந்து நம்ம பண்ணியிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்னா அதை வச்சு இண்டெக்ஸ் எடுக்கிறது. ஓகே, ஐடி எடுத்துட்டு அந்த ஐடி வந்து நாட்ட நம்பரா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட கரஸ்பாண்டிங்கான இண்டெக்ஸ் எடுக்கிறது. அந்த இண்டெக்ஸ் வந்து யூனோ -1 இருந்தால் யூசர் நாட் ஃபோன், அந்த இன்வேலிட் இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாமே தான். ஸோ இந்த இது வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ புட்லையும் இருக்கும், நம்ம பேட்ச்லையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம், டெலீட்லையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து நிறைய இடத்துல திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம ஒரு மிடில் வேராக எழுதலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மிடில் வேரை எப்படிங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து மிடில் வேர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ கான்ஸ்ட் கெட் இண்டெக்ஸ் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் நான். ஓகேயா, கான்ஸ்ட் கெட் இண்டெக்ஸ் பை ஐடி. இது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ரெக்வெஸ்ட் வாங்க போகுது, ரெஸ்பான்ஸ் வாங்க போகுது, அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அதையும் வாங்க போகுது. ஓகே, எதுக்காக இது அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஸோ எதுக்காக நெக்ஸ்ட் அப்படின்னா மிடில் வேர்னாலே இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அதையும் வந்து சேர்த்து வாங்குறேன். ஓகேவா, அண்ட் நான் வந்து டைரெக்டாக கீழே போயிட்டு இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓகே தானே? யா, இது வரைக்கும் ஓகே. இங்கேருந்து நம்ம அப்புறமா டெலீட் பண்ணிக்கலாம். முதல்ல இங்கே பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுப்போம். ஸோ நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஐடி கண்டுபிடிக்கிறோம், ரெக்வெஸ்ட் பேரம்ஸ் ஐடியிலேருந்து ஐடி எடுக்கிறோம். தட் இஸ் ஃபைன். இஸ் நாட் அ நம்பரான்னு சொல்லி செக் பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா அப்போவே நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பிடுறோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கெட் இண்டெக்ஸ் பை ஐடின்னு வைக்கிறதுக்கு பதிலாக கெட் யூசர் இண்டெக்ஸ் பை ஐடின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம யூசரோட இண்டெக்ஸ் தான் வந்து எடுக்கிறோம். வி ஆர் நாட் கெட்டிங் த இண்டெக்ஸ் ஆஃப் ஒரு ப்ராடக்டோட இண்டெக்ஸை நம்ம எடுக்கல, யூசரோட தான் எடுக்கிறோம். ஸோ கெட் யூசர் இண்டெக்ஸ் பை ஐடின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம இது ஐடி ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் யூசர்ஸில் போயிட்டு இந்த ஐடியோட இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு யூசர் இண்டெக்ஸ் வந்து -1 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூசர் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிடுறோம். சப்போஸ் அது -1 இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை முதல்ல எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு மிடில் வேர் மாதிரி எழுத போகிறோம். ஸோ அந்த மிடில் வேர் மாதிரி எழுதுனதுக்கப்புறம் இது ஃபர்தராக வந்து அடுத்து இருக்கிற ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டாக போய் செக் பண்ண போகுது, இதுலையான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போகுது. ஸோ நம்ம அதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ரெக்வெஸ்ட் பாடி இருக்கு இல்லையா, அந்த ரெக்வெஸ்ட் பாடியிலேயே யூசர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் இதை வந்து சேவ் பண்ண போகிறேன். request.userIndex is equal to நம்மளோட இங்கே இருக்கிற யூசர் இண்டெக்ஸை வந்து நான் இப்படி சேவ் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு மிடில் வேர்னாலே என்ன பண்ணணும், முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டை கால் பண்ணணும். ஓகேவா, ஸோ பேசிக்லி நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு மிடில் வேரை டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த மிடில் வேர் வந்து இப்போதைக்கு கால் ஆகாது. நீங்கள் ஏன்னா app.useல கொடுத்தா தானே கால் ஆகும். app.useல கொடுக்கலங்கிற பட்சத்தில் கால் ஆகாது. ஸோ இந்த கெட் யூசர் பை ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு 3 ஆர்குமெண்ட் வாங்குது. அந்த ரெக்வெஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ஐடி எடுக்கிறோம். ஐடியை வச்சு அது எந்த யூசர் அப்படிங்கிற அவங்களோட இண்டெக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடனே எரர் ரெஸ்பான்ஸ் ஏதாச்சும் ஒன்று அனுப்பிடுறோம். அதுக்கப்புறம் இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா யூசர் இண்டெக்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா ரெக்வெஸ்ட் பாடியிலே திரும்ப வந்து அந்த யூசர் இண்டெக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஆர் கெட் யூசர் இண்டெக்ஸ் பை ஐடி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம மிடில் வேர் மாதிரி யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிடில் வேர் மாதிரி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்னா app.useல மட்டும் கொடுத்துருப்போம். பட் app.useல மட்டும் தான் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது இல்லாமல் நம்மளுக்கு வேற ஒரு வழி இருக்குது. அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு delete மெத்தட் வச்சுருக்கோம் இல்லையா, HTTP delete மெத்தட் வச்சுருக்கோம். அதோட ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லர் இருக்குது.
இதுவே வந்து டெக்னிக்கலி ஒரு மிடில்வேர் மாதிரி தான். இங்கே வந்து ரெக்வெஸ்ட் வாங்கினதுலேருந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடுவில் பண்ணுறது எல்லாமே மிடில்வேர் சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து 3 பேராமீட்டர்ஸ் வந்து கொடுக்க முடியும் இந்த ஆப் டாட் டெலீட்டுக்கு. ஒன்று வந்து என்ன யூஆர்எல்ல நம்ம இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது, எந்த ரவுட்டுங்கிறது. ரெண்டாவதாக ஒரு மிடில்வேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன், அதாவது ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லரை கொடுக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த மிடில்வேர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரப்போகுது, இந்த ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லருக்கு அதுக்கப்புறமா வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல மிடில்வேர் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம், ரெக்வெஸ்ட் பாடியிலேயே நம்ம போயிட்டு இண்டெக்ஸை வந்து சேவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிற இதில் ஃபுல்லாக நம்ம இங்கேருந்து எடுத்துடலாம். ஓகேவா? இது வரைக்குமே வந்து இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். இது எல்லா கோடையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பாடியிலேருந்து அதை மட்டும் எடுத்தால் போதும். கான்ஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் யூசர் இண்டெக்ஸ்னே கூட வச்சுக்கிறேன் நான், ஏன்னா ஆல்ரெடி இங்கே கீழே இருக்கிற யூசர் இண்டெக்ஸ்னு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ யூசர் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் இதர் ரெக்வெஸ்ட் பாடி டாட் பேரம்ஸ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிறேன், ஆப்ஜெக்ட் ரீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் அப் டு யூ, உங்களோட விருப்பம் தான். நான் வந்து ரெக்வெஸ்ட் டாட் யூசர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். கன்சோல் டாட் லாகை ஒன்று போட்டுக்கிறேங்க. இந்த இடத்துல லெட்ஸ் ஜஸ்ட் யூசர் இண்டெக்ஸை மட்டும் நம்ம லாக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட டெலீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடி லாக் ஆகணும், கரெக்டான இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல தண்டர் கிளையண்ட் போயிட்டு இங்கே வந்து நான் டெலீட் ரெக்வெஸ்ட்டை போட போகிறேன். users/1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 0 பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதெல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது. அண்ட் அப்டேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து திரும்ப இதே இதுக்கு கெட் ரெக்வெஸ்ட் போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்களா யூசர் நாட் ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. சூப்பர். ஓகே, ஸோ கரெக்டாக டெலீட் ஆகுது. இந்த மிடில் வேர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வந்து ரிடண்டண்ட்டாக ஒரு கோடு வச்சுருந்தோம், எல்லா இடத்துலையும் திரும்ப இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கோடு வச்சுருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு மிடில் வேர் மாதிரி இந்த இடத்துல கால் பண்ணுறோம். டெலீட் பண்ணுறியா, டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மிடில் வேருக்கு போயிட்டு வா, இந்த மிடில் வேருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கால் பேக்கை வந்து ரன் பண்ணிக்கோ, அதாவது இந்த ரெக்வெஸ்ட் ஹேண்ட்லரை ரன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கோடு வந்து ரிடண்டண்ட்டாக எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வெளியே தூக்கி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ தேட் இஸ் தி அட்வான்டேஜ். இப்போ நம்ம இதே மாதிரி மற்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கும் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஐடி எடுத்திருக்கோம், நாட் நம்பர், யூசர் இண்டெக்ஸ் தான் இங்கேயும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதே வந்து நம்ம இங்கேயும் திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடு ஃபுல்லாக நான் அப்படியே இரேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் அந்த ஃபங்க்ஷனை போடுறேன். ஸோ பேசிக்லி அந்த கால் பேக்குன்னு சொல்ல வேணாம், மிடில் வேர்னு சொல்லிக்கலாம். அந்த மிடில் வேரை நான் இந்த இடத்துல போட்டேன். அண்ட் அந்த மிடில் வேர் வந்து தானாக வந்து ரெக்வெஸ்ட் பாடியிலே வந்து அப்பெண்ட் பண்ணிடும் நம்மளுக்கு. அதனால் நம்ம வந்து இந்த ஒரு லைனை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். யூசர் இண்டெக்ஸை இப்படியே டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இங்கே ஆல்ரெடி நான் தான் இப்படி கொடுக்குறேன்னா யூசர் இண்டெக்ஸ் எங்கேயும் போட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஆல்ரெடி நான் இங்கே வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேயே வேணாலும் போட்டுக்கோங்க, தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பேட்ச் ரெக்வெஸ்ட்டு. ஸோ பேட்ச் ரெக்வெஸ்ட் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாமா. பேட்ச் 1 வந்து யூசர் இப்போ டெலீட் ஆகிட்டாங்க. ஸோ 2க்கு போய்க்கலாம். 2ல் வந்து பேட்சில் வந்து ஏஜ் 23 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ செகண்ட் யூசரில் ஏஜ் வந்து 23 அப்படின்னு இருக்கணும். ஓகே, இங்கே ரெக்வெஸ்ட் ஒழுங்காக வந்துச்சு. இப்போ நம்ம திரும்ப கெட்டில் போய் இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏஜ் 23 அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்கு. ஸோ பேட்ச் ரெக்வெஸ்ட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ இதே மாதிரி நான் மற்றதுக்கும் வந்து இந்த இண்டெக்ஸ் மிடில் வேர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் பண்ண போகிறேன் நான். இங்கே வந்து திரும்ப அதே இதை பண்ணி வச்சுருக்கோமா, அதான் இந்த ரிடண்டன்சி வந்து அழகாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியுது பார்த்தீங்களா. ஒரு தடவையும் திரும்ப நீங்கள் அந்த லாஜிக் எழுதுறது யூ கேன் ஈஸிலி அவாய்ட். இந்த கீபோர்டுக்கு ஏதோ ஆகுது அப்பப்போ, பேட்ரி எதுவும் காலி ஆகிட்டானா, நேற்று வீடியோன்னு இதே மாதிரி தான் ஆச்சு. ஃபைன், ஓகே, வேற ஏதோ காப்பி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இங்கே திரும்ப அந்த மிடில் வேரை போட்டோம். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து யூசர் இண்டெக்ஸை எடுக்கணும். ஸோ
user index is equal to request dot user index. நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட சாரி ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட பண்ணிக்கோங்க. மாற்றி வளரிட்டு இருக்கேன். ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா எல்லா மவுஸு கீபோர்டு எல்லாம் பிரச்சனை பண்ணுது. ஓகே, ஸோ இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்டில் நம்ம வந்து இண்டெக்ஸோ எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து ஐடி நம்ம ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி அங்கே அனுப்ப போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு எதுவும் தேவையில்லை. இதை அப்படியே நான் மூடி வச்சுக்கிறேன். அண்ட் இது ஆல்ரெடி பண்ணவனுங்கள் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட்டு தேவையில்லை. அப்புறம் இது வந்து இதையும் நம்ம மிடில் வேராக தான் போட்டிருக்கோம். பட் தட் இஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறது. இந்த கெட் ரெக்வெஸ்ட்டில் இண்டெக்ஸ் இருக்கா? அது வந்து இண்டெக்ஸாக இல்லை. பட் இந்த இடத்துல வந்து ஐடியை வச்சு மேட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா இதை ரீரைட் பண்ணலாம். இண்டெக்ஸை யூஸ் பண்ணி அது எப்படி பண்ணணும்னா இண்டெக்ஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எடுத்து அந்த ப்ராடக்டோட ஐடி எடுத்து அதோடு இதை மேட்ச் பண்ணணும். அது தேவையில்லாத வேலை. அதுக்கு நீங்கள் வந்து இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு நீங்கள் தனியாக இன்னொரு மிடில் வேர் கூட எழுதிக்கலாம். லைக் இந்த ஐடியை கெட் ஐடி அப்படிங்கிறத மட்டும் ஒரு தனி மிடில் வேராக நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம வந்து கெட் இண்டெக்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கெட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் வேர் எழுதிட்டு அதை மட்டும் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அதையும் வேணால் நான் பண்ணி காட்டவா? இருங்க, இது எத்தனை இதில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அது மிடில் வேராக எழுதுறது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி யோசிப்போம். ஸோ இங்கே ஒரு இதில் இருக்குது. அப்புறம் இது வந்து ஃபைன். இது வந்து query ஹேண்டில் பண்ணுறதுக்காக முதல்ல இருந்து வரேன். மானிட்டரில் பார்த்து பழகிடுச்சா? குட்டி ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப குழம்புது. அதுவும் இல்லாமல் வீடியோக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி வேறு வச்சுருக்கேன். சரி, ஓகே. இது தேவையில்லை, இதுக்கும் தேவையில்லை, இதுக்கு மட்டும் தான் தேவை. ஸோ ஒரே ஒரு இடத்துக்கு தான் தேவைங்கிறதுனால நம்ம அதை தனியாக போயிட்டு ஐடியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக ஒரு இது எழுத வேணாம். பிகாஸ் மிச்சம் இருக்கிறது ஆக்சுவலி 2 இடத்துக்கு தேவையோ. இந்த இடத்துல ஒன்று நம்ம ஐடியா எடுத்திருக்கோம், ஒன்று இது நம்மளுக்கு இது சும்மா அந்த query தான். ஸோ திஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ. அண்ட் அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து நம்ம ஐடி எடுத்திருக்கோம். ஸோ 2 திஸ் இஸ் ஆல்சோ query. ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஓகே, 2 இடத்துல ஐடி எடுத்திருக்கோம். அப்போ நம்ம வந்து ஐடிக்கு வேணால் தனியாக ஒன்று எழுதிக்கலாம். ஓகே, சும்மா ஒரு ப்ராக்டிஸாக தான் எடுத்துகிட்டு போகுது. ஸோ கெட் ஐடி இல்லை கெட் பேரம்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பேரம்ஸ்லேருந்து ஐடி எடுக்கிறது மட்டும்தான் இதோட அப்ஜெக்டிவாக இருக்க போகுது. அண்ட் ரெக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் கமா நெக்ஸ்ட்டு. ஓகே, ஸோ பேசிக்லி இதில் என்ன லாஜிக் இருக்க போகுது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த இது மட்டும்தான் இருக்க போகுது. ஓகேயா, வேறு எதுவும் இருக்க போகிறது இல்லை. பிகாஸ் நீங்கள் யூசரை ஃபைண்ட் பண்ணுறது வந்து நீங்களே ஐடி வச்சு இதிலே பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர். ஸோ பேரம்ஸ்லேருந்து ஐடி எடுக்கிறோம். அண்ட் இந்த ஐடி எங்கேயாச்சும் நம்ம அப்பெண்ட் பண்ணி விடணும் இல்லையா. ஸோ ரெக்வெஸ்ட் டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட்டை கால் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து ப்ராடக்ட் ஐடியா யூசர் ஐடியான்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அந்த மாதிரி குழப்பம் வரப்போகிறதே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து எந்த ரெக்வெஸ்ட்டை கூப்பிடுறீங்களோ அந்த ஐடியா இது இருக்க போகுது. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் ஐடியா இருக்கும். அண்ட் இதுக்காக ஒரு யூசருக்காக ஒரு ரெக்வெஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது யூசர் ஐடியா இருக்க போகுது. 2 இதுவும் ஒரே நேரத்தில் எக்ஸிஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் சும்மா நான் ஐடினே வச்சுருக்கேன். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் கெட் பேரம்ஸ் ஐடி. இதை நம்ம வந்து அப்படியே இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, வேர் இஸ் தட்? ஸோ இந்த இடத்துல நான் இதை கால் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல கான்ஸ்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் டாட் ஐடி. அவ்வளோதான். இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஐடி உங்களுக்கு மற்றபடி எல்லாமே நார்மலாக ரன் ஆக போகுது. ஸோ இதையும் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான். இதுலேயும் நம்ம அதே இதை பண்ணலாம். இங்கே அந்த மிடில் வேறு முதல்ல போட்டுக்கிறேன். ஆமாம், கான்ஸ்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ரெக்வெஸ்ட் டாட் ஐடி. ஓகேவா, ஃபைன். ஸோ இதுலேயும் போட்டோமா? ஓகே, இப்போ கீழே இருக்கிற மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 மிடில் வேர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கெட் யூசர் இண்டெக்ஸ் பை ஐடி, அது வந்து
ஒரு ஐடி நம்ம பேரண்ட்ஸில் வாங்குறது மூலமாக ஒரு யூசரோட இண்டெக்ஸ் என்ன, அந்த அறையில் இருக்கிற அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொல்லும். இதெல்லாம் லைக் இங்கே இருக்கிற யூஸ் கேஸ்க்காகவும் மிடில் வேர் ஆக்சுவலாக நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக MongoDB யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இன்னொன்று வந்து கெட் பேரண்ட்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட ரவுட்டில் இருந்து ஒரு ஐடியை எடுத்து அந்த ஐடியை வந்து திரும்ப ரெக்வஸ்ட் பாடியிலே வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்காக. இந்த செக் இருக்கு இல்லையா, நாட் நம்பர் செக், இதெல்லாமே வந்து இங்கேயே பர்ஃபார்ம் பண்ணிடுறதுனால கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ பேசிக்லி இதெல்லாம் மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணணும்னு இல்லை, பட் மிடில் வேர்ஸ் ஆக்சுவலாக எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இந்த மிடில் வேர்ஸ்லாம் நீங்களுமே உங்கள் கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இதில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்குதா புரிஞ்சுக்கிறதுல, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேலிடேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு கோட் வேர்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த தூரம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னா ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் ஹுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரா.